வெல்கம் பேக் டு பைபிள் வித் சாம். இந்த நாளிலும் கூட நம்முடைய கரங்களிலே நாம் அனுதினமும் வாசிக்கிற சுமக்கிற வேத புத்தகத்திற்கு ஆங்கிலத்திலே த ஹோலி பைபிள் என்று எப்படி பெயர் வந்தது என்று நீங்கள் என்றாகிலும் சிந்தித்தது உண்டா? எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்நாட்களிலே எகிப்து தேசத்திலே பாப்பிரஸ் என்னப்படும் ஒரு வகையான தாவரணம் நைல் நதியின் கரையோரமாய் விளைவிக்கப்பட்டது. அந்த பாப்பிரஸில் இருந்து அவர்கள் அந்நாட்களிலே காகித சுருள்களை செய்தார்கள். ஆனால் போதுமான துறைமுக கட்டமைப்பு எகிப்து தேசத்தில் இல்லாது இருந்த காரணத்தினாலே அன்றைக்கு பொனிஷியன் சிட்டியாக விளங்கின தற்காலத்து லெபனான் தேசத்திலே அமைந்திருந்த பிப்லோஸ் என்னப்படும் துறைமுகத்திலிருந்து இந்த எகிப்திய சுருள்கள் காகிதங்கள் கிரேக்கர்களுக்கு வணிகமாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது பிப்லோஸ் என்னப்படும் துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட ஒரு பொருளாய் இருந்தது நிமித்தம் கிரேக்கர்கள் காகித சுருள்களுக்கு பிப்லோஸ் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். இந்த காகித சுருள்களிலே செய்யப்பட்ட எழுதப்பட்ட புத்தகத்திற்கு பிப்லியான் என்றும், அநேக புத்தகங்கள் பன்மை தன்மையிலே பிப்லியா என்று அழைத்தார்கள். வேதாகம புத்தகம் ஏறக்குறைய 1500 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுக்கப்பட்ட புத்தகமாய் இருக்கிறது நிமித்தம் இது ஒரு விசேஷித்த புத்தகமாய் கருதப்பட்டு தா பிப்லியா தா ஹாகியா பரிசுத்த வேதாகமம் என்று கிரேக்கத்திலே அழைத்து, பின்னாட்களிலே லாத்தின் மொழிபெயர்ப்பாளர்கள் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது த பிப்லியா சாக்ரா என்றும், ஆங்கிலேயர்கள் நாட்களிலே தி ஹோலி பைபிள் என்றும் பெயரிட்டார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் இருக்கிற இந்த புத்தகம் ஏதோ ஒரு பதிப்பகத்திலே அச்சிடப்பட்டு நம் கரங்களிலே வந்து சேர்ந்ததென்று நீங்கள் எண்ணாதபடிக்கு நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இந்த புத்தகம் கடந்த கால சரித்திரங்களையும் நிகழ்கால நிகழ்வுகளையும் எதிர்கால வருங்காலத்தை குறித்ததான தீர்க்க தரிசனங்களையும் உடைய ஒரு புத்தகமாய் காணப்படுகிறது. இந்த புத்தகம் இன்றைக்கும் பேசுகிற புத்தகமாய் இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய கரங்களிலே வேத புத்தகம் இருக்குமே ஆனால் அனுதினமும் இதை வாசித்து இதன் மூலமாய் நீங்கள் பயனடையும்படியாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக.